இன்னைக்கு இன்டீட் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்டீட் அப்படிங்கிறத எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அவர் உண்மையாவே ரொம்ப நல்லவர், இன்னைக்கு உண்மையாவே நாள் ரொம்ப நல்லா இருந்தது, உண்மையாவே இன்னைக்கு காம்படிஷன்ல அவ தான் ஜெயிச்சா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உண்மையாவே அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு இன்டீட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி நம்ம தாராளமா பேசலாம். ஸோ இன்டீட் யூஸ் பண்ணி எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஒன், அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்ல டீச்சர். இதை இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு he is indeed a great teacher. he is indeed a great teacher அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், உண்மையிலேயே இது ரொம்ப கடினமான ஒரு முடிவா தான் இருந்தது. இதே இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு it was indeed a tough decision. it was indeed a tough decision அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவ உண்மையிலேயே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கா. இதே இங்கிலீஷ்ல சொல்றதுக்கு she indeed helped me a lot. she indeed helped me a lot அப்படின்னு சொல்லணும். இன்னும் இதே மாதிரியே நிறைய யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வீடியோஸ் பார்க்குறதுக்கு லாங்குவேஜ் குவெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்கள்.